ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. வந்த உடனே, என்னையா ராஜாங்கம் இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்கேயா, என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தான், தமிழ்ச்செல்வியும் சேதியும் பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சேது எவ்வளோதான் மன்னிப்பு கேட்டாலும் தமிழ்ச்செல்வி மனசு மாறுற மாதிரி இல்லை. இங்கே பாரியா ராஜாங்கம், சேது அப்படியேப்பட்ட வார்த்தையை கேட்டிருக்கானியா, அது ரொம்ப தப்பு தானே. அவ மனசுல அது ஆறாத வடுவா இருக்கு போல, அதனால தான் அவ மன்னிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம இது யாரு தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே நம்ம சேதுவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, நீங்க கவலையே படாதீங்க, இனிமே என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. தமிழ்ச்செல்வி என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, ஆனா நான் தமிழ்ச்செல்வியை நினைச்சுதான் வாழ போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே என்னோட வாழ்க்கையில நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன். யாரா இருந்தாலையும் ஒரு வார்த்தையை பேசும்போது அது 100 தடவை யோசிச்சு பேசணும்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போ உணர்ந்துடுறேன்ப்பா. தமிழ்ச்செல்வி ஒரு வார்த்தை சொன்னா, அந்த இடத்துல உங்க அப்பாவோ இல்ல அப்பத்தாவோ உங்க அம்மா ஸ்தானத்துல யாரோ இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பியா அப்படின்னு கேட்டா என்ன. அந்த வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா நான் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி மட்டும் இப்படியே கேட்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாப்பா. அந்த வார்த்தையிலே நான் செத்துட்டேன். அவகிட்ட நான் எவ்வளவோ மனசு இறங்கி எவ்வளவோ மன்னிப்பு கேட்குறேன். ஆனா அவ அந்த வார்த்தையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்கா போல, ஆழமா அவளுக்கு காயப்பட்டிருக்குப்பா. நான் என்ன பண்ணட்டும், அவ கண்டிப்பா ஒரு நாள் என்னை ஏத்துப்பான்னு நினைச்சு நான் அவளை நினைச்சு வாழதான்ப்பா போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்வியோட மனசு என்னைக்காவது ஒரு நாள் மாறும். நீங்களும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் காவியாவும் வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம காவியா இருந்துட்டு, மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாமா காவியா, சும்மா தாம்மா பேசிக்கிட்டு இருந்தோம், எங்கம்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா சும்மா காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தோம் மாமா, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியாவை பார்த்துட்டு நம்ம சாவுத்திரியும் தாமரையும், இங்கே பாருங்கம்மா, நம்ம ஏதாச்சும் பண்ணி காவியா கிட்ட அவங்க அதாவது ஈஸ்வரியை பற்றி சொல்லிவிட்டு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிடி, காலையில் போஸுக்கு காசு கொடுத்து அனுப்புறத பார்த்தண்டி, அதை ஃபோட்டோவும் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காவிய கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவன் ஈஸ்வரியை வெள்ளுன்னு வெளுத்துருவா அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு எப்படிம்மா வெள்ளுன்னு வெளுக்க முடியும்? கண்டிப்பாக இதை வச்சு அவள் எதுவுமே பண்ண மாட்டான்னு எனக்கு ஒன்று தெரியுதுமா. இங்கே பாருடி, போஸுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவனை வேலைக்கே அனுப்பி வச்சிருக்கா. இப்போது அவனை சொகுசாக வச்சிருக்கன்னு நினைக்கிறாள்ல அவங்க அம்மா. அதனால் கண்டிப்பாக காவியா கிட்ட கண்டிப்பாக ஏதாச்சும் அவள் பண்ணி அவளை ஏதாச்சும் பண்ணுவாடி, நம்ம இதை பண்ணலாம் போய் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு ரூமுக்கு போகவும் இவங்க பின்னாடியே அதாவது காவியா பின்னாடியே சாவித்திரியும் தாமரையும் போகிறாங்க. போன உடனே காவியா கொஞ்சம் நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே, என்ன உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன வேணும்? இங்கே பாருமா காவியா, நீ கோவிலில் பண்ணதெல்லாம் நாங்கள் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லனாலும் தான் வந்தேன். உன்னோட புருஷனுக்கு நீ தண்டனை கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்து வச்சிருக்க. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் சேர்ந்துக்கிட்டு தன்னோட தம்பியும் பையனும் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு காசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு தெரியுமா? அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சொகுசாக உக்காந்துக்கிட்டு இருக்கான் போல, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் 4 பேருக்கு காசை கொடுத்துட்டு உக்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவியா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த போட்டோவை பாரு, இந்த போட்டோல பாரு எவ்வளோ காசு கொடுக்குறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுறாங்க. போட்டோவை பார்த்த உடனே நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவங்கள நான் சும்மாவே விடுறதில்ல, நான் எதுக்காக தண்டனை கொடுத்தனே தெரியல. அவங்க பையனுக்கு இவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சிருந்தனால தான் அவன் பொறிக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு இருக்குதுன்னு அப்படின்னு பயங்கர கோவத்துல நம்ம காவியா இருந்துட்டு அதாவது நம்ம ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு,
அதாவது ஈஸ்வரி வந்துட்டு ஜாலியாக உட்காந்து நம்ம சித்ரா கூட பேசிக்கிட்டு இருக்கவும் சித்ரா வராங்க. சித்ரா வந்த உடனே என்ன காவியா, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு காவியா, அது உன்னோட அத்தை, உன்னோட அத்தைன்ற மரியாதை இருக்கட்டும். என்ன நீ இப்படியெல்லாம் அத்தைக்கு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, யாருக்கு மரியாதை கொடுக்கறது யாருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளாஸ் எடுக்காதீங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், எதுக்காக நீ கோவமாக இருக்கப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு காவியா, என்னோட அம்மா உள்ளே தான் இருக்காங்க, அது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, தள்ளு பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்ராவை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம சித்ராவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா பின்னாடியே போகிறாங்க. நம்ம காவியா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் புத்தியை வராதா, உங்கள் புத்தியெல்லாம் ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சு மருமகளே, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, என்னை மருமகளேன்ற வார்த்தையை சொல்லி கூப்பிடாதீங்க, எனக்கு பயங்கர கோவம் வருது, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது. உங்களால் தான் உங்கள் பையன் இப்படி நாசமாக பொறுக்கியாக கேவலமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா மருமகளே, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், எதுக்காக உங்கள் பையனுக்கு காசு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான்லாம் காசெல்லாம் கொடுத்து அனுப்பலையே, உனக்கு யார் இப்படியே சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் காசு கொடுத்து அனுப்புனது அது மட்டும் இல்லாமல் அந்த காசை வச்சு அங்கே வேலை செய்கிற இடத்துல 4 பேருக்கு காசை கொடுத்துட்டு சொகுசாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னோட அப்பா வந்தால் மட்டும் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறான் அவன். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இதை எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரிலாம் என்ன வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தனா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா மருமகளே இப்படியெல்லாம் பேசுறியம்மா, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு நான் தண்டனை கொடுத்து வச்சுருக்கேன். ஜெயிலுக்கு போகாமல் ஜெயிலில் என்னென்ன தண்டனை அனுபவிப்பாங்களோ அந்த தண்டனையெல்லாம் உங்கள் பையனுக்கு கொடுத்தா, ஆனால் உங்கள் பையனை நீங்கள் சொகுசாக வச்சுக்கணுன்னே நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்கோன்ற எண்ணம் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா? அது தெரிஞ்சிருந்தால் எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நீ எல்லாம் மீறி போயிட்டுருக்க, உங்கள் மாமியாருக்கு மரியாதை இல்லாமல் மாமியாரே அடிக்க பார்க்குறியா நீ, அதுவும் அடிச்சிட்டேன், உனக்கு துளிர் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி அடிக்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு நம்ம சித்ராக்கும் ஒரு அடியை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்தீங்க, கண்டிப்பாக உங்களை 2 பேருமே நான் ஜெயிலில் போட்டுருவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ அடிக்கடிக்கு ஜெயிலில் போட்டுருவேன்னு மிரட்டிகிட்டே இருந்தால் என்னடி அர்த்தம்? இதை வச்சு நீ எங்களை என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னோட தம்பி எவ்வளோ ராஜா கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தவன், அவனை எதுக்காகடி இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறத நினச்சி அசிங்கமா இல்லை, அவமானமா இல்லை, கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம காவியா இருந்துட்டு நம்ம சித்ரா வந்துட்டு, இங்கே பாரு காவியா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறதுனால தான் நான் இப்போ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏதாச்சும் பண்ணீங்க, அவன் அங்கே வேலை செய்யலை அப்படின்னு தெரிய வந்துச்சு, இன்னும் என்னென்ன கொடுமையாக இருக்கிறோ தண்டனை எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் இந்த வீட்டிலையே இருக்க விடாத மாதிரி நான் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வார்த்தை மாமா கிட்ட சொன்னேன்னா நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ இப்போ வந்தவ பேச்சை கேட்டுட்டா என்ன எங்களெல்லாம் வீட்டை விட்டு அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்ச உடனே உங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு துரத்துறவங்க தான் அவங்க. ஆனால் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேனேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் உங்களை வீட்டில் வச்சுருக்காங்க. நான் மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்க மாமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்க 2 பேருமே வெளியே துரத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை பிச்சை எடுக்கிறத விட மோசமாக போயிடும், நீங்கள் அதை நினச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியை சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சாவுத்திரியும் தாமரையும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஆத்தாச்சி, என்ன அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன மதனி, என்ன
இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? காலையில் வந்து சமாதானம் பேசுறதுக்கு வந்தால் நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்ககிட்டலாம் சமாதானம் ஆகிற அளவுக்கு என்னால் ஆக முடியாதுனால சொன்னீங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா எப்படி பண்ண வச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் பையனுக்கு காசு கொடுத்தீங்களே அது எல்லாத்தையும் நான் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் காவியம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது யாரு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கடி, உங்கள் 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். நீ பண்ணுற வரைக்கும் எங்கள் கையும் வாயும் எங்கள் மூளையும் அப்படியே தேங்காய் பூவும் மாங்காய் பூவும் புளியம்பூவும் பறிச்சு கொடுத்துக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு போஸ் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம போஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்து வராங்க. நடந்து வந்த உடனே நம்ம காவியா வர்றதை யாருமே பார்க்காம இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு மயிலுன்ற பொண்ணு, அந்த மயில பொண்ணு கிட்ட பேசி அரட்டச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தொட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம காவியாக்கும் பயங்கரமா கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு இது எல்லாமே போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போன உடனே அதாவது யாரு, நம்ம எம்எல்ஏக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, உங்கள் மருமக வந்து ரொம்ப திருந்திட்டான், நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தீங்க. ஆனால் வந்து பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிற காவியா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இருக்கிற போது மட்டும் வேலை செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறான்ப்பா அவன். அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் காசு கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வர நேரம் பார்த்து அது நீங்கள் அங்கே போனால் மட்டும் அவங்களுக்கு சிக்னல் போயிடுது போலப்பா. அந்த நேரம் மட்டும் வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்பா. காலில் அடிபட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அது நெய் பாலிஷை ஊத்தி வச்சுக்கிட்டு அவன் நடிக்கிறான்பா. அவன் நடிக்கிறதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்க போல அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா காவியா சொல்ற? அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதாம்மா தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சுமா அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, அவன் அவ்வளோ நடிகைன்றதுனால தானே இவ்வளோ பொய்யும் சொல்லி உங்களவே நம்ப வச்சிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சிட்ரஸுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருமா, அவன் அங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ போய் பார்த்துட்டு வந்தியாப்பா? உங்களுக்கு போட்டோலாம் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்கப்பா, அவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டோலாம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நம்ம சிட்ரஸுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிப்பா, பாரு எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருப்பா. நீங்கள் போயிட்டு அவனை ஒரு வழி பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட போய், இங்கே பாருங்கம்மா, அந்த காவியா பண்ணிட்டு போனது ரொம்ப ஓவருமா. இந்த கண்டிப்பாக அவளை சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரமாக நம்ம தம்பி பக்கம் அவளை திருப்பிட்டு அவகிட்ட இருந்த சொத்தெல்லாம் தம்பி பெருக்கி எழுதி வச்சுட்டு தாமா அவளை ஏதாச்சும் வழி பண்ணணும். கண்டிப்பா அவளை சும்மாவே விடக்கூடாதுமா. நம்ம என்னென்னலாம் பண்ணாலோ அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா அவளுக்கு திருப்பி கொடுக்கணுமா. நீ கவலையே படாதடி. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்னு மட்டும் உனக்கு தெரியும். அவ ஒரே ஒரு வாரிசு, அவங்க எல்லா சொத்துக்குமே ஒரே வாரிசுன்றதுனால தாண்டி அமைதியா இருக்கேன். அவங்க 2 பேரும் மண்டை போட்டுட்டாங்கன்னா இருக்கிற சொத்தெல்லாம் இவளுக்கு மட்டும் தாண்டி, இவளுக்கு இருக்கிற எல்லா சொத்தும் நமக்கும் தானே சொந்தம். அதனால அது ஒரே ஒரு காரணத்துக்காக தாண்டி அமைதியா இருக்கேன். செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ கவலைப்படாத. கண்டிப்பா அவளை சும்மாவே விடக்கூடாது. அவளை ஏதாச்சும் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 பேருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்செல்வி கிட்ட போய், இங்க பாருமா தமிழ்செல்வி, உன்னோட மனசுல இருக்கிற ஆறாத வடுவாய் இருக்கிற அந்த காயமும் எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருக்க கூடாதுதான் என்னோட பையன். அவன் செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். நீ அவனை மன்னிக்காததை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவன் உணர்ந்துட்டாமா. அவனை மன்னிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண சொன்னாலையும் அவன் பண்ணுவான். என்னம்மா சொல்கிற நீ அவனை என்ன பண்ண மன்னிப்பேன்னு என்கிட்ட சொல்லுமா. அவன்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்தால் கூட என்கிட்ட சொல்லுமா. நான் பண்ணுறேம்மா உனக்கு. உன்னோட காலில் விழ சொல்கிறியா, அதை கூட நானே விழுறேம்மா அவனுக்கு பதிலாக. நீ என்னென்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா. ஏன் மாமா என்னை பிரித்து பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா தமிழ்செல்வி, நீதாம்மா எங்களை எல்லாரையுமே
குடும்பத்தையும் பிரித்து வச்சிருக்க. ஏதோ நீ பண்ண எங்களுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்னு நினச்சிதாம்மா அப்படியெல்லாம் உன்கிட்ட பேசியிருக்கான். ஏதோ மனசு வருத்தத்தில் அப்படி பேசிட்டாமா. அவன் ரொம்ப கோவத்தில் இருந்தபோது குடி போதலையும் அப்படி பேசிட்டாமா. அது அது மட்டும் இல்லாமல் நீ அந்த நேரத்தில் பண்ணதெல்லாம் தப்பு தானேம்மா. இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டு இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ மன்னிப்பு கேட்டதா நான் இல்லைன்னு சொல்லலை. உன்ன மாதிரியே தானம்மா நாங்களும் அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறோம். அது உனக்கு நியாயமா படலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்காத ஒன்று எனக்கு நடந்திருக்கு மாமா. இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, அதாவது யாரையும் கம்பேர் பண்ணி நான் பேச விரும்பலம்மா. உன்னோட மனசுக்கு நீ எப்படி இருக்க, நீ சுயமரியாதையோட எப்படி வாழணும் அப்படின்னு நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்காதம்மா. அவன் அதாவது இது எந்த தப்புமே உணராமல் இருக்கிறவங்க கிட்ட நீ இந்த மாதிரி தன்மானத்தோடு இருக்கலாம். எல்லா தப்பையும் உணர்ந்து உன்கிட்ட ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்குறவங்க கிட்ட நீ எதுக்காகம்மா இப்படி இருக்க? அவன் ரொம்ப பாவம்மா. அவன் அவன் படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது யார் நம்ம கருப்பு வராரு. அந்த நேரம் பார்த்து வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட நம்ம ராஜாங்க இப்படி ரொம்பவே மனசு வெறுத்து போய் பேசவும், இதை கேட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, மாமா இப்படியெல்லாம் பேசுறத பார்க்கவே என்னால் முடியல. என் மாமா எப்பவுமே இந்த மாதிரி பேசவே மாட்டார். இந்த மாதிரி மனசுடைஞ்சு போய் பேசுறத நான் பார்த்ததே இல்லை தமிழ். அவன் தமிழ்ச்செல்வி சேதுவும் சரி, சேது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான். உன்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டோமேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் அவனை விட்டுட்டு போயிட்டனா கண்டிப்பாக அதை நினச்சே பைத்தியம் ஆயிடுவான். நீ மனசு வச்சாதான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க தமிழ்ச்செல்வி. இது எல்லாத்துக்குமே நீதான் ஒரு முடிவு. என்ன சொல்ல வர தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்துல என்னால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது மாமா. அது மட்டும் இல்லாம நான் மனசு மாறலான்னு நினைச்சா கூட அவங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட கண்ணு முன்னாடி வந்து போதும் மாமா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஊர் முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக பேசினாரு. அதை பார்த்து எத்தனை பேர் என்கிட்ட வந்து கேட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? என்னை பார்த்தா அப்படியெல்லாம் கேட்கணும்னு கூட அவருக்கு தோணுமா மாமா? என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், பரவாயில்ல, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நான் ஏமாத்திட்டு போயிட்டேன்னு நான் உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், அதுக்காக என்னை இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன்னு அவர் கேட்கலாமா மாமா? அப்படி ஒரு துரோகம் பண்ணுற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகவும், இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ பண்றதும் தப்புன்னுலாம் நான் சொல்லலை. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லைம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன், என்னோட பையனும் ஆசைப்படுறான். அதனால நீ எப்படியாவது உன்னோட மனசை மாத்திக்கணும்னு நினைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன் மாமா. கண்டிப்பா என்னால இது முடியாது. கண்டிப்பா இது உங்களுக்காக நான் யோசிச்சு பார்க்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை வராங்க. வந்த உடனே நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரிக்கிட்டேம்மா, என்னம்மா அவங்க 2 பேரையும் எப்படி இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எவங்க 2 பேருடி காவிய வெளுன்னு வெளுத்துட்டு போனாலம்மா, அதுக்கப்புறம் நீ அவங்கள போய் பார்த்தியாம்மா, அவங்க கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி இன்னும் பேசலடி, அவங்க கிட்ட போனால் அவங்க ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்கடி, எதுக்குடி நம்ம போய் திட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவங்க இப்போ எவ்வளோ பெரிய அசிங்கத்தைப்பட்டிருக்காங்க, அதுவும் மருமக கிட்டேயே அறை வாங்கியிருக்காங்கம்மா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அவங்க கிட்ட திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி வருமா. அதனால தான் சொல்கிறேன், நீ வா, நான் அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லடி, எனக்கு பேசணும்னு தோணலடி, அதனால் நான் வரலடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, வரியா இல்லையா? நம்மளை காலையில் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, சமாதானம் பேச வேண்டான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன். அவங்களாம் சமாதானம் ஆக மாட்டாங்கம்மா, அவங்களாம் அப்படியேப்பட்டவங்களாம் அப்படி இப்படின்னு என்கிட்ட என்ன வேணாலும் சொன்னேன்.
ஆனால் நடந்தது பாத்தியா, நீ என்னென்ன நடந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரடி அவங்க தமிழ்ச்செல்வியும் சேதியும் பழிவாங்கறதுக்கு நம்ம கூட சேருவாங்கன்னு நினச்சேன்டி. ஆனால் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க பேசுனதெல்லாம் நினச்சா. என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா, நம்ம அவங்கள சும்மாவே விடக்கூடாதும்மா, ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, இப்போ கொஞ்சமாக தானே அவங்களுக்கு நம்ம பயத்தை காட்டியிருக்கோம், நம்ம மேலே அவங்களுக்கு பயம் வரணும்டி, இன்னும் நிறைய பயம் வரணும். அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு தாண்டி பிடிக்கணும், நீ கவலைப்படாத, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு காவை அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கக்கா, மாமா ரொம்ப நல்லவருக்கா, இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காருக்கா. ஏதோ கோவத்தில் 4 வார்த்தையை பேசுனதை நினச்சி உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காதுக்கா, மாமாவை மன்னிச்சு ஏற்றுக்கோக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம காவிய அதாவது தமிழ் இருந்துட்டு, இங்கே பாரு தனம், நீ எவ்வளோ தான் சொன்னாலும் என்னோட மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, அவரை அந்த ஆளை மன்னிக்கணும்னு நினச்சா கூட என்னால் மன்னிக்க முடியல, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டு என்னை திட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்வர்யா பேசினதெல்லாம் கேட்டியா நீ? அந்த ஐஸ்வர்யா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினா, அது இன்னொருத்தர் கூட போயிட்டு இருந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டு சேது மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்டாலே இல்லையா? அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்குது சொல்லு, எப்படி கேவலமாக இல்லை, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்குடி, நான் என்னை என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஐஸ்வர்யா நம்ம தமிழ்ச்செல்வியை இப்படியெல்லாம் கேட்டாலா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வெளியே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்துட்டு யார் இப்படி கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்க, மேனஸே இல்லையா உங்களுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி போய் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம சேது நிற்கிறத பார்த்துட்டு, மாமா நீங்களா மாமா, வாங்க மாமா உள்ள, ஏன் மாமா என்னாச்சு, எதுக்காக இப்படி தட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸு, எதுக்காக என்னோட பொண்டாட்டிக்கிட்ட நீ அப்படிலாம் பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அவள் பண்ணதை தானே நான் சொன்னேன், பண்ணாததை சொல்லியிருந்தா நீங்கள் வந்து இப்படி கேட்டிருக்கலாம், அவங்க பண்ணதை சொன்னதுனால உங்களுக்கு எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல மாமா, அவள் அவ்வளோ துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்கா, அப்படி துரோகம் பண்ணவங்களை நீ எப்படி மாமா ஏற்றுப்ப, அதனால தான் மாமா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் அவளை ஏற்றுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது, இப்படி ஒரு துரோகம் பண்ணவ கூட நீங்கள் எதுக்காக வாழணும், நீங்கள் வாழவே தேவையில்லை, அதனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட நம்ம அது யார் நம்ம சேதுக்கும் பயங்கர கோவம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இது ஐஸ்வர்யாவை ஒரு அடி அப்படி பல்லாருன்னு விடுறாரு. விட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. என்ன மாமா நான் எதுவும் தப்பாக கேட்கலையே, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன், அதுக்காக எதுக்காக மாமா என்னை அடிச்சிங்க, நீங்கள் அடிச்சதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் மாமா, போ மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்னோட பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ, எவ்வளோ உத்தமின்னு எனக்கு தெரியும், அவளை போயிட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு வந்திருக்க, நீ யாரோ சொன்னதை நான் வச்சு எல்லாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, என்னோட பொண்டாட்டி எவ்வளோ உத்தமின்னு எனக்கு தெரியும், அவள் நெருப்பு, அவள் முன்னாடி யாருமே நெருங்க முடியாது, திரும்ப அவளை ஏதாச்சும் தப்பாக பேசின வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே இங்கே சமாதி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கோவத்தில் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே என்ன ஐஸு, சேது உன்னோட ரூம்லேருந்து போனால் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா, என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, நீ சேதோட மனசை மாற்றிட்டேன்னு நினச்சேன், அதனால தான் சந்தோஷமாக உன்னோட ரூமுக்கு வந்து கேட்கலான்னு வந்தேன், என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் தமிழ்ச்செல்வியை தப்பாக பேசிட்டேன்னா அதுக்காக என்ன அடிச்சுட்டு போகிறான் வந்து தமிழ்ச்செல்விக்காக அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தியா நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பாத்தியா அவனை எப்படியெல்லாம் மனசை மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாத்தியா, அதனால தான் சொன்னவங்கிட்ட எப்படியாவது
சேதுவோட மனசை மாற்றி நீ உன்னோட வழிக்கு கொண்டு வான்னு பாத்தியா, என்னோட பையனை எப்படியெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணி அவங்க மனசை மாற்றுவேன், மாற்றி என்னோட வழிக்கு கொண்டு வரேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கியே தீருவேன், என்னோட அப்பா அம்மா கூட அடித்ததே இல்லை, ஆனால் அவ என்னை அடிச்சிட்டா, அதனால் நான் கண்டிப்பாக அவங்கள யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் போஸும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே டைரெக்டாக போய் காவியா கிட்ட பேசவும் காவியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருடா, நல்ல நல்ல வேலை போலியே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் காவியா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா, இன்னைக்கு நிறைய லோடெல்லாம் ஏற்ற வேண்டியது இருந்துச்சு, அந்த லோடெல்லாம் ஏற்றிட்டு தான் நான் வந்தேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வேலையெல்லாம் உனக்காக தான் காவியா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம போஸோ ஒரே அடி அடிச்சிடுறாங்க. இங்கே பாருடா, நீ என்னென்ன திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுடா, உங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு நீ உட்காந்து ஜாலியாக பொண்ணுங்க கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியா, இது எல்லாத்தையும் நான் கவனிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே இல்லை, நீ உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக சொல்லவும், இதை கேட்டு நம்ம அது போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ இனிமேல் நம்மளை சும்மாவே விட மாட்டாளே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருடா, நான் சொல்லிவிட்ட தண்டனையை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.